வந்த போதிலும் நம்பிக்கையில் நாம் வாழ்ந்திடுவோமே. சோதனைகள் வேதனைகள் வந்த போதிலும் நம்பிக்கையில் நாம் வாழ்ந்திடுவோமே. ஓங்குக ஓங்குக மனித நேயமும் கட்டுமே. மனித மாண்பு உயரட்டுமே. நம்முறவு வளரட்டுமே. ஓங்குக ஓங்குக மனித நேயமும் கட்டுமே. அதன் படிகள் வளர ஆசி தாருமே. மகிழ்ந்து வாழ்வில் அர்த்தம் கண்டிட தாருமே இறைவா ஆசி தாருமே. ஓங்குக ஓங்குக மனித நேயமும் கட்டுமே. மனித மாண்பு உயரட்டுமே. நம்முறவு வளரட்டுமே. ஓங்குக ஓங்குக முதலாவது விளக்கினை ஏற்றி வைக்க பண்பைமடு வலுவூட்டும் மையத்தை ஆரம்பித்ததற்கு முதன்மை காரணமாக திகழ்ந்த எமது அறிவந்தனைக்குரிய ஆயர் அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றோம். அவர்கள் மனமார்ந்த நன்றிகளை எமது அமைப்பின் நிறைவேற்று இயக்குனர் அரசு ஐதர் ஜோசப் அருள்ராஜ் அவர்கள் வழங்கி வைத்தார். எங்கள் அதிவந்தனைக்குரிய ஆயர் ராய்ப் ஜோசப் ஆண்டகை அவர்களே, உங்களுடைய உள்ளத்திலே ஏற்பட்ட ஒரு உயர்ந்த கிறிஸ்தவ மதிப்பீட்டினாலும் கட்டி எழுப்பப்பட்டிருக்கின்றது. நீங்கள் உங்களுடைய எண்ணூர் வீட்டுக்கு வந்திருக்கின்றீர்கள். ஆகவே இந்த இல்லத்தில் இருக்கின்றோம் என்கின்ற தன்மையில் இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய பெயராலும் உங்களுடைய மகிழ்ச்சியோடும் அன்போடும் வரவேற்றுக் கொள்கின்றோம். இன்றைய இந்த நாளிலே நபரோட் நிறுவனம் தன்னுடைய பணிகளை வவுனியா மாவட்டத்திலே ஆரம்பிக்க வந்த பொழுது நபரோட் நிறுவனத்திற்கு முதலாக ஒரு அடித்தளம் உண்டு. கிளிநொச்சி முல்லை மாவட்டங்களிலே கரோட் என்கின்ற பெயரோடு நாங்கள் அருட் சகோதரி லூட்ஸுடைய ஆழ்ந்த உழைப்பினால் பல்வேறு பணிகள் அங்கு நடைபெற்றுக் கொண்டிருந்தன. கரோட் நிறுவனம் தன்னுடைய பணிகளை செய்ய முடியாமல் போரினால் அனைவரும் வெளியேறிய பொழுது அந்த நேரத்தில் இந்த நிறுவனத்தை இந்த மாவட்டத்திலே ஒரு பதியப்பட்ட அமைவாக ஏற்றுக்கொண்டு இங்கு எமது பணிகளை செய்ய எமக்கு உத்தியோகபூர்வமான அதிகாரத்தை தந்திருக்கக்கூடிய எங்களுடைய அரசாங்க அதிபர் திருமதி PSM சார்ல்ஸ் அவர்கள் இன்று எமது விசேட விருந்தினராக இங்கு வருவதாக ஒப்புக்கொண்டிருந்தார்கள்.
இருப்பினும் ஏதோ காலதாமதமோ என்னவென்று தெரியவில்லை, அவர்கள் இருக்கின்றதை பார்க்கின்றோம். ஆகவே இந்த வேளையில் இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய பல நிறுவனங்களுடைய பிரதிநிதிகளையும் அருட்தந்தையர்களையும் அருட் சகோதரிகளையும் என் நண்பர்கள் ஒவ்வொருவரையும் எனது ஆயரவர்களிடம் செல்வன் ஜி கேவி சேரன் அவர்கள் தீனை பெற்று எனது ஆயரிடமிருந்து தீயை பெற்று செல்கின்றார். இவர் விழிப்புணர்வை இழந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. நடப்பதற்கு பெரிதும் சிரமப்படுவார் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர் பிறகு கிருஷ்ணகுமார் திரு ஞான சபாரத்னம் அவர்களிடம் கையளிக்கிறார். இவர் தனது 2 கால்களையும் இழந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்பொழுது செல்வன் கேரீஸ்வரன், செல்வி கிருஷ்ணமூர்த்தி இவர்கள் இருவரும் திரு சபாரத்னத்துடன் இணைத்து கொண்டு ஒலிம்பிக் எடுத்துச் செல்கின்றார்கள். அந்த ஒலிம்பிக் இப்பொழுது செல்வி சீனா துர்கா சபாரத்னத்திலிருந்து பெற்றுச் செல்கின்றார். இப்போது மைதானத்தில் வட்டவடிவில் ஒலிம்பிக்கிடம் எடுத்துச் கையளிக்கின்றார். இவர் இளம்புள்ள பாதிப்பினால் பாதிக்கப்பட்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அவர் கருத்துமளிவாக வாசிக்கப்படும் விளையாட்டு உறுதி கொள்கையை அவர் எச்சரிக்க விளையாட்டு வீரர்கள் தமது வலது கைகளை நீட்டி சத்திய பிரமாணம் எடுத்துக் கொள்வார்கள். இப்பொழுது விளையாட்டு உறுதிமொழி எடுக்கப்படும். விளையாட்டு வீரர்கள் கைப்பணி விழாவில் பங்கு பெற்றும் நாம் அனைவரும் போட்டி விதிமுறைகளுக்கு ஏற்ப பங்கு பற்றி சிறந்த ஒத்துழைப்பை கொடுத்து ஒரு போட்டி வீரனுக்குரிய மதிப்பை பாதுகாத்து நடுவர்களின் தீர்ப்பை மதிப்போடு ஏற்று இவ்விழா இனிதே நடைபெற உதவுவோம் என வாக்குறுதி அளிக்கின்றோம். எல்லா புகழும் இறைவனுக்கு. விளையாட்டு போட்டிக்கு இருக்கான பாரம்பரிய முறைப்படி ஆரம்பித்து வைக்கின்றோம்.
5 முதல் 10 வயதுக்குட்பட்ட ஆண் பெண்களுக்கான பொதுவான விளையாட்டு நீர் நிரப்புதல். போட்டியில் பங்கு பெறும் வீர வீராங்கனைகளின் இலக்கங்கள் சரியாக உள்ளதா என சம்பந்தப்பட்டவர்கள் இலக்கம் 174. உற்சாகப்படுத்தும் முகமாக கைகளை தட்டி ஆரவாரம் செய்வோம். விளையாடிக் கொண்டிருப்பவர்கள் சிறல்களா? அடுத்ததாக முன் நடைபெறும் போட்டியானது 11 முதல் 16 வயதுக்குட்பட்ட ஆண் பெண் பாலாருக்கான போட்டி. பங்கு பெற்றும் வீரர்கள் ரகு இலக்கம் 131, கிருஷ்ணகுமார் இலக்கம் 144, பென்சன் இலக்கம் 138, தசரதன் இலக்கம் 146, மதிவன்மன் இலக்கம் 172. 11 முதல் 16 வயதுக்குட்பட்ட ஆண் பெண் பாலாருக்கான போட்டி. போட்டியில் பங்கு பெறும் வீர வீராங்கனைகள் ராகு இலக்கம் 131, கிருஷ்ணகுமார் இலக்கம் 144, ஜென்சன் இலக்கம் 138, தாசரகன் இலக்கம் 146, மதிவர்மன் இலக்கம் 172, வேகநாதன் 146, மதிவர்மன் இலக்கம் 172. நீரிழப்புகள் போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. வீரர்களுக்கு உற்சாகப்படுத்தும் விதமாக கைகளை தட்டியவர்களை உற்சாகப்படுத்துவோம். 97, 52, 116, 76, 98, 129, 53. நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போட்டியானது 100 மீட்டர் வேக நடை. இப்போட்டியின் விடுமுறையானது 2 சுற்றுகளை நிறைவு செய்து வேண்டும். முதலாவது சுற்றில் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும் ஓடுத தளங்களில் நீங்கள் நடக்கலாம். 2வது சுற்றில் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான ஓடுத தளங்களில் நடக்கலாம். இப்பொழுது அனைவரும் தமது முதலாவது சுற்றில் நிறைவு செய்திருக்கின்றார்கள். 2வது சுற்றும் இறுதி சுற்றும் தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அடுத்ததாக மைதானத்தில் இடம்பெறும் போட்டியானது சக்கர நாட்காலி ஓட்டம். பங்கு பெற்றும் வீரர்கள் சிவரூபன், ரஜீவன், செபஸ்டியான் பிள்ளை, பிரபாகரன், திரு ஜீவகன், நிர்வாக உத்தியோகர் ஓவான் அவர்களை நடுவர்களாக கடமையாற்றுமாறு பணிவன்புடன் சிந்தனை அவர்களை காரியாலயத்தில் களத்தினைக்கின்றோம். பலூன் நிறுத்தல் போட்டி இடம்பெற இருக்கின்றது. பங்கு பெற்றும் வீர வீராங்கனைகள் பிந்துசா இலக்கம் 118, குமரன் இலக்கம் 132. இப்பொழுது கைகளை தட்டியவர்கள் உற்சாகப்படுத்தும் முகமாக கைகளை தட்டுகிறேன். மிகவும் தூரமாக முறையில் சக்கரக்காலையில் சென்று கொண்டிருக்கின்றார்கள். அங்கு தனது முதலாவது சுற்றினை நிறைவு செய்து 2வது சுற்றும் இறுதி சுற்றுமாக சென்று கொண்டிருக்கின்றார்கள். விரும்பிய ஓடு பாதையில் இப்பொழுது அவர்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள். அடுத்ததாக மைதானத்தில் இடம்பெற்றிருக்கும் போட்டியானது 5 முதல் 10 வயதுக்குட்பட்ட ஆண் பெண் பாலாருக்கான பலூன் எடுத்தல் போட்டி. போட்டியில் பங்கு பெறும் வீர வீராங்கனைகள் பிந்துசா இலக்கம் 118, குமரன் இலக்கம் 132, பயந்துட்டாரோ ஆறு
ஏன் உள்ளுக்கு போதா வெளியில இருக்கா கையால பிஞ்ச உடஞ்சு அக்கா அக்கா போட்டி என்பது முற்றியிடத்தில் போட்டி என்பது குறிப்பிடத்தக்கது. இப்போட்டியில் தனக்கு வழங்கப்பட்ட இலக்கை யார் சரியாக பிரகாசரன் இலக்கம் 121, ரஜீவன் இலக்கம் 135, மயூரன் இலக்கம் 218. எனவே சாகச நிகழ்வில் பங்கெடுத்து தனது இலக்கை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். தனது இலக்கை அவர் அடித்து நெருக்குவாரா பார்ப்போம். கைகளை தட்டி அவருக்கு உற்சாகத்தை கொடுப்போம். ஆம், தனது இலக்கை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார். இலக்கம் 133 தன்னுடைய இலக்கை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார். அவரும் அடித்து விழுத்துவாரா? அவரும் தனது இலக்கை அவர் இப்போது தனது இலக்கை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார். அவர் அடித்து விட்டார். தனது இலக்கை அடித்து விட்டார். திரு செல்வன் அன்பு தனது இலக்கை மிகவும் சிறப்பான முறையில் அளித்திருக்கின்றார். கைகளை தட்டியவருக்கு உற்சாகத்தை கொடுப்போம். அவரும் தனது இலக்கை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார். அவரும் தனது இலக்கை அடித்திருக்கின்றார். 2 பேர் தனது இலக்கை சரியான முறையில் அடித்திருக்கின்றார்கள். தனது இலக்கை தொட்டுவிட்டார். அழைத்திருக்கின்றார். 3 பேர் தனது இலக்குகளை முறையாக சாப்பிட்டிருக்கிறார்கள். அவரும் தனது இலக்கு நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார். வருகிறார். அவரும் தனது இலக்கை பின்னுக்கு இந்த முறையில் அவர் தனது இலக்கை பெறவில்லை. ஒரு கால் சேர்க்கை கால உடையவர்களுக்கான நேரடி பிரதேச நடை 11 நடைபெறுவது. சக்கரநாத் கசிகா அவர்களையும் அடுத்தது ஜீவன் அவர்களையும் கலந்து சிறப்பிக்குமாறு அந்த ஊழலுக்கு வைக்கின்றோம். இப்பொழுது சாகச நிகழ்வு ஆரம்பமாக இருக்கின்றது. இதற்கு நடைபெறும் முழங்காலுக்கு
கீழ் இயங்காதவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்பொழுது அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற சக்கர நாட்களை அவர்களுக்கு எப்படி வழங்கப்பட்டதோ அப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள். பல பயிற்சிகள் வழங்கப்பட்டன. அந்த வகையில் இந்த சக்கர நாட்காலியை எவ்வாறு கலட்டி மீண்டும் மழை போன்று பொறுத்துவது என்பது இவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும் பயிற்சிகளில் ஒன்று. அதை இப்பொழுது அவர்கள் உங்களுக்கு முன்பாக செய்து காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் இப்பொழுது தாமாகவே சக்கர நாட்காலியில் இருந்து இறங்கி அதை சக்கர நாட்காலியை கலட்டி மீண்டும் அதை பொருத்தி தாமே ஏறுவதிலிருந்து இப்பொழுது தமது சாகசத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள். போட்டியானது 100 மீட்டர் வேக நடை, ஒரு கால் உதவியுடன் வேக நடை 100 மீட்டர் சாகச நிகழ்வை காண்பித்து சென்றிருக்கின்றார்கள். அவர்களுக்கு நமது மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு இந்நிகழ்வுக்கு மேற்பார்வையாளர்களாக கடமையாற்றிய சகோதரி ஜெசிகா அவர்களுக்கும்